ஸ்டேஷனே பயங்கரமாக அவனை பார்த்து நிற்கும். ஏன்னா அவன் நேற்றே அவனை அடிச்சு பிடிச்சிட்டு இருப்பான். கொடைக்கானல் சரவணை செல்லுக்குள்ளே போட்டு பொழந்தெடுப்பான். ஒருத்தராக வந்து ஒரு டே கொட்டை நிறுத்துன்னு நிறுத்த மாட்டான். கருப்பு நிறுத்தணும்னு நிறுத்துவான். அந்த மாதிரி ஒருத்தராக வந்து கருப்புன்னு சொல்கிற வரைக்கும் போட்டு பொழந்தெடுத்துருவான். அவனை சீலை ஸ்டேஷனில் இருக்க எல்லாரும் கருப்புன்னு சொன்னது தான் நிறுத்துவான். ஆனாலும் அவன் காலை உடச்சு விட்ருவான். அதுலேருந்து கருப்பு ஸ்டேஷனுக்கு வர அக்யூஸ்ட் எல்லாமே அடிச்சு பொழக்க ஆரம்பிச்சிருவான். அதுலேருந்து அவனை பார்த்தாலே எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு பாண்டியன்ற வக்கீல் வந்து கஞ்சா கேஸ் போட்டிருக்க பொம்பளை விட சொல்லுவான். அப்போ இன்ஸ்பெக்டருக்கு அவனுக்கும் சண்டை வந்துடும். அவனே திட்டி விட்டுருவான். அப்புறம் தான் சொல்லுவாங்க, அந்த வக்கீல் கஞ்சா கேஸ் கொலை கேஸ் பண்ணுறவனுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் அவனுக்கும் ஆகாதுன்னு. அடுத்து கருப்பு சிவான்ற ஒரு வாரண்ட் கேஸை பிடிக்க போவான். அங்கே அவன் இல்லாதனால வீட்டில் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அவன் ஒய்ஃப் அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் வருவான். அவன் வந்தோடனே 12 வருஷத்துக்கு முன்னாடி உன் மேலே ஒரு ஈவ்டீசிங் கேஸ் இருக்குது, அதுக்கு வாய்தாக்கு நீ வரவே இல்லை, வா ஸ்டேஷன் போலான்னு கூப்பிடுவான். அவன் அது நான் பண்ணவே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணது, ஆனால் அதில் நான் மாட்டிக்கிட்டேன், நான் வரேன் பின்னாடி வரேன், நீங்க போங்க சார் சொல்லுவான். அதை கேட்க மாட்டான். பொண்டாட்டி பிள்ளைங்க அப்புறம் ஊர் மக்கள் முன்னாடி அவனை அடிச்சு இழுத்துட்டு போய் ஒரு நாள் ஸ்டேஷன்ல உட்கார, அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்ட்டு உட்கார வச்சிருவான். இவனுக்கு 4 நாள் கல்யாண லீவு கிளம்பிடுவான். அந்த நேரத்தில் இவனுக்கு தெரிஞ்ச பெரியவர் வந்து என் பொண்ணை காணன்னு சொல்லுவாரு. அவருக்கு ஹெல்ப் பண்ண தேட போலான்னு பார்க்கும்போது இன்னொரு எஸ்ஐ வந்து ஒருத்தன் காலை உடைக்கணும்னு கூப்பிடுவாரு. இவனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லுவான். ஆனா அவரு அந்த பசங்க வந்து கூல் பொண்ணுங்களுக்கு போதை மருந்து கொடுத்து ரேப் பண்ணிருக்காங்கன்னு சொன்னோன்னே போய் உடச்சு விட்டுருவான். அப்புறம் அந்த பெரியவருக்கு ஹெல்ப் பண்ண போவான். அவங்க கால் லிஸ்ட்லாம் எடுத்து ட்ராக் பண்ணி பார்ப்பான். பார்த்துட்டு ஒரு வீட்டுக்கு கூட்டு போவான். அந்த பெரியவரை, இது என் தங்கச்சி வீடுன்னு அவர் சொல்லுவாரு. உள்ள போங்க, போய் கேளுங்கன்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு பின்னாடி இவனும் போவான். அங்க யாரும் இல்லைன்னு அவங்க தங்கச்சி சொல்லுவாங்க. இங்க யாரும் வரலன்னு சொல்லுவாங்க. இவன் அந்த செம்பெடுத்து டொமாலு கீழே போட்டவொடனே உள்ள இருந்து அந்த பொண்ணும் அவன் தங்கச்சி பையனும் வெளியே வருவாங்க. அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு ஸ்டேஷனுக்கு வருவான். ஸ்டேஷனுக்கு வந்தாதான் அந்த எஸ்ஐ சொல்லுவாரு, நீ அடிச்ச 4 பேர்ல ஒருத்தன் மயங்கி கிடக்கான், போய் பாருடான்னு. போய் பார்த்தா அவன் செத்து கிடப்பான். காலை உடைச்சவன் கூட கிடையாது, அதை பார்த்தவன் ஒருத்தன் செத்து போய் கிடப்பான். உடனே அந்த எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாரு. நான் ஒரு ஆள் அனுப்புறேன், அவர் எல்லாம் பாத்துக்குவாரு சொல்லுவாங்க. அவரும் வந்துருவாரு. உடனே கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸுங்க அங்க இருந்த கைதி எல்லாரையும் ஒரு ரூம்ல அடிச்சு போட்டு இந்த பணத்தை தூக்கிட்டு போயிருவாங்க. தூக்கிட்டு போன பணத்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல வச்சு அவங்க அம்மா கால் பண்ணி கஞ்சா போதையில கீழே ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கலந்தான், நாங்க எத்தனை வந்து சேர்த்துருக்கோம்னு சொல்லி அவங்க கையில காசும் கொடுத்து கிளம்பிடுவாங்க. ஆனா அந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம வக்கீலுக்கு தெரிஞ்ச பையன். அந்த அம்மா வக்கீலுக்கு போன் அனுப்பிச்சோன்னு வக்கீல் வந்துருவாப்ல. வக்கீல் வந்தாலும் ஐசியூல உள்ள விட மாட்டாங்க. அந்த அம்மா நடந்ததெல்லாம் சொன்னோன்னே இவருக்கு ஒரு டவுட் வரும். அப்புறம் பார்த்தா காலை உடைச்ச பையனையும் அதே ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பாங்க. அதை வக்கீல் பார்த்துருவான். வக்கீல் போய் கேட்டா அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுவான். வந்து ஐசியூல இருக்கவன கழுத்தை தொட்டு பார்த்தா அவன் செத்து போய் கிடப்பான். சும்மா விடுவானா வக்கீல்? நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.